நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த வான் காற்று கனடாவில் இருந்து அடாசமாக 24 மணித்தியாலங்களும் ஓயாது ஒலித்து கொண்டு இருக்கின்றது. அந்த காற்றூடாக இப்போது காதிலே வர இருப்பது ஒரு கதை. இந்த கதையை எழுதியவர் ஆனந்தன் தாயகத்தில் இருந்து. இந்த கதை எழுதப்பட்ட காலம் 6ஆம் மாதம் 8ஆம் தேதி 1941 ஆண்டு, அதாவது 1941 ஆண்டு ஈழசேகரியில் வெளியானது. அந்த பத்திரிகையில் வெளியான அந்த கதையை எடுத்து எங்கள் அறிவிப்பாளர், கனேடிய தமிழ் காற்றின் அறிவிப்பாளர் ஆர்ஜே தயாளினி சிவநாதன், கவிதாயினி தயாளினி சிவநாதன் இப்போது தருகின்றார். கேட்போம், கதைக்குள் செல்வோம். இதோ கதை ஆரம்பமாகின்றது. அன்பினால் மரணம் உண்டா? கணபதி, கணபதி, என்ன சொல்லவே முடியாதா? நான் தான் சொல்லிவிட்டேனே. இதில் என்ன சொல்ல இருக்கிறது? என்னத்தை சொல்ல வேண்டும்? என்ன பிடிவாதம் செய்கிறாய்? உன்னுடைய நண்பனுக்கு இதை சொல்லாமலே வேறு யாருக்கு சொல்லப் போகிறாய்? கணபதி, இந்தா, ஏன் வருத்தப்படுகிறாய்? சொல்லிவிடேன். சங்கர், இப்பொழுது நீ திரும்ப திரும்ப என்ன கேட்கிறாய்? என்ன தர்ம சங்கடமான நிலையாயிருக்கிறது? என்னதான் ஆனாலும் சொல்ல முடியாததென்றால் பிறகென்ன? ஐயோ, 1 வருடம் உன்னை காணாது ஆர்வத்தோடு உன்னை சந்திக்கும் போது இப்படியுமா வர வேண்டும்? உன் சொற்கள் ஒவ்வொன்றும் என்னை அறுக்கிறதே. உன் மௌனமாக விட என்னை பிளக்கின்றதே. ஐயோ, என்னிடம் கண்ட குறை என்ன சொல்லேன்? சங்கர், என்னதான் சொன்னாலும் ஒருபோதும் என் உதட்டிலிருந்து அதை பெற மாட்டாய். ஏன் அப்படி? நானும் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? எங்கள் நட்பிற்கு யார் விஷம் கலந்தார்கள்? அல்லது ஏதோ எனக்கு மூளை குழம்பி போயிட்டு. சங்கர், இது எனக்கு பெரிய வேதனையாயிருக்கிறது. இதோ பார், நேரம் 5:15 ஆகிவிட்டது. என்னை காத்திருப்பார்கள். நான் போகிறேன். ரொம்ப வந்தனம். இந்தா கணபதி, நில்லு. அதை ஒரு வார்த்தையில் சொல்லிவிடு. எல்லாம் சரிதான், போய் வருகிறேன். கணபதி போய்விட்டான். போயே விட்டான். சங்கர் கீழே குனிந்தான். மணலை கீறத் தொடங்கினான். பக்கத்திலே பெரிய நீலக்கடல் கொந்தளித்து ஓலமிட்டது. வெள்ளைக்காரர்கள், துரைச்சாணிகள், அவர்கள் நாய் எல்லோரும் சந்தோஷமாய் ஓடியாடினார்கள். அவர்கள் மோட்டார்கள் கூட நிசப்தமான சாந்தத்தில் இருந்தன. மேற்கே மெல்ல மெல்ல சூரியன் போய்க் கொண்டிருந்தான். உலகம் இருள ஆரம்பித்தது. சங்கரின் நெஞ்சிலும் காரிருள் படரத் தொடங்கியது. அவன் நெஞ்சு முழுவதும் மை இருட்டாயிற்று. அவனுடைய பழைய நன்றிகள் எல்லாம் மனதை அறுத்தன. கணபதியின் தோற்றம் கண்முன் நின்றது. அவன் காருண்யமான வசீகர தோற்றத்தின் முன் தன்னுடைய அனாதை தோற்றம் கெஞ்சுகிறது. அவன் தன் படிப்பிற்கபயமளித்த நன்றி தோற்றம் பெரிய விஷப்பானம் போல் பாய்ந்தது. மூளை குழம்பியது. கடந்த 4 மாதங்களாக கணபதி ஏன் கடிதத்திற்கு பதில் போடவில்லை? கணபதிக்கு நான் செய்த துரோகம் என்ன? ஐயோ, என்னை ஏன் வெறுக்கிறாய்? அவன் சொல்லுவது என்ன? வாயில் கையை ஊன்றிய வண்ணம் யோசிக்கலானான். சங்கருடைய மனது மல்லிகை பூவைப் போல மிகவும் மிருதுவானது. அது எந்த பழியையும் தாங்காது. அடிக்கடி மனம் மாறிக்கொள்ளும் இயல்புடையது. அதில் எவ்வளவோ கொடுமைகள் கூட நிறைந்திருக்கும். ஆனால் அதற்காக பச்சாதாபப்படுவதும் உண்டு. சில மனிதர்களே இப்படித்தான். அவர்கள் இயற்கையில் நல்லவர்கள், ஆனால் பொறாமை முதலியவற்றாலே எவ்வளவோ கொடியவர்களாகிறார்கள். அவர்களின் இயல்புடையவன் சங்கர். சங்கரின் கவித்துவ சக்தியிலும் ரசிகத்தன்மையிலும் எழுத்து வன்மையிலும் கணபதிக்கு அபாரமான பிரேமை. அதற்காகவே அவன் சங்கருக்கு உடல், பொருள், ஆவி 3ஐயும் அர்ப்பணம் செய்திருந்தான். இருவருடைய உள்ளமும் சந்தித்து வளர்ந்து வந்தது. கலையிலே இப்படி இருவருக்கு அமைவதே கஷ்டம். சங்கர்
கணபதி தன் படிப்பிற்கு உதவி செய்வதற்காக அவனை உயிர் தோழனாகவும் தன் வாழ்க்கை தெய்வமாகவும் பூஜித்து வந்தான். சங்கரின் மனதில் அலை மேல் அலை மோதத் தொடங்கியது. யார் இதை சாந்தி செய்வார்கள்? இதில் என்ன மர்மம் அடங்கி இருக்கிறது? திடீரென்று ஒருவரின் உருவம் கண்முன் நின்றது. ஓஹோ, இது அவனுடைய சூழ்ச்சியாக? ஆம், நிச்சயம் அவன்தான். சரி சரி, அந்த பாதகனா, இந்த துரோகியா இப்படி கலவரம் புரிந்தான்? பல்லை இறுக்கி கடித்து கொண்டான். வஞ்சகமற்ற தெளிவான பளிங்கு போன்ற புலமை படைத்த நெஞ்சிலே ஒரு இருள் படரத் தொடங்கியது. தானே வஞ்சினம் கூறிக்கொண்டான். சரி, நாளைக்கு இந்த மர்மமெல்லாம் விளங்கிவிடும். ருக்மணியை விசாரிப்போம். கணபதி நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய்விடுவான். ருக்மணி வீட்டில் தானே இருப்பாள். காலை ஆகட்டும் என்று பின்னொரு பெருமூச்சு விட்டான். மனம் நிம்மதியடைந்தது. ஜன்னலை சாத்த கையை எடுத்தான். வானத்திலே ஒரு நட்சத்திரம் எரிந்து விழுந்தது. இந்த சகுனம் என்னவாகுமோ? யார் அறிவார்கள்? ருக்மணி கணபதியின் மனைவி. ஆனால் சங்கருக்கு ஒரு தெய்வம். கணபதியின் மேல் எவ்வளவு காதலும் பிரேமையும் உண்டோ அவ்வளவு சங்கரின் மேல் ஆழ்ந்த விசுவாசமும் நம்பிக்கையும் உண்டு. தன் கணவனின் நண்பன் என்ற நம்பிக்கை ஆழமானது. தன்னுடைய பிரிய சகோதரன் போலவே பாவித்து வந்தாள் ருக்மணி. சங்கரும் தாய் போலே பணிந்து வந்தான். சங்கர் கணபதியின் வீட்டினுள் பிரவேசித்தான். அவன் கேட்டான், கணபதி எங்கே போய்விட்டான்? பள்ளிக்கூடத்துக்கு போய்விட்டார். அப்படி உட்காருங்களேன், ஏதோ அவசரம் போல் இருக்கிறதே. நமக்கென்ன அவசரம் இருக்கிறதா? அவசரப்பட்டும் தான் என்ன? ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? கவியொன்று என் வாயிலே நுழைந்து கொண்டது. அதன் முடிவு வரமாட்டேன் என்கிறது. எவ்வளவு அவசரப்பட்டாலும் வரப்போகிறதா? அப்படி தொந்தரவு பிடிக்குமா கவி? என்ன வேறு என்னவாயிருக்கலாம்? உங்களை பற்றியதுதான் அது. காலம் மாற மாற கவியும் மாற வேண்டியிருக்கிறது. மாற்றமா? என்ன மாற்றம்? பேதை பெண் உங்களுக்கு ஏன் அதை சொல்லி மனதை கசக்க வேண்டும்? நானே நொந்து கொண்டு போய்விடுகிறேன். போய்விட வேண்டும். சங்கர், என்ன என்ன இங்கே இரு. நீ சொல்வது என்ன? இல்லையம்மா, பிறகு ஒரு நாளைக்கு இந்த பாவியை நொந்து கொள்வீர்கள். அதுவுமின்றி இதனால் எத்தனை விபரீதம் விளைந்து விடுமோ என்று பயப்படுகின்றேன். என்னை மன்னித்து விடுங்கள். இந்த பாவி மேல் நம்பிக்கை வைத்ததற்கு ஒரு நாளைக்கு கண்ணீர் விடப் போகிறீர்கள். என்ன சங்கர், நீயே இப்படி சொல்கிறாயே? நடந்ததை சொல்லு. என்ன ஆகிவிட்டது என்று கேட்டுவிட்டது. நான் சொல்வதற்கு தடை என்ன? ஆனால் என்ன? உண்மையை சொல்லிவிட்டால் உன் சிநேகிதனுக்கு துரோகம் செய்பவனாகின்றேன். அதை சொல்லாமல் விட்டால் உங்களுக்கு தீங்கு புரிந்தவனாகின்றேன். இதற்கு என்ன செய்வது? நெஞ்சை பிளப்பதா? இதை நான் சொன்னேன் என்றால் எனக்கும் கணபதிக்கும் என்ன ஆகும் தெரியுமா? சரி சரி, பேதை பெண் என்னை வைத்து கொண்டு என்ன செய்ய போகிறீர்களோ? ருக்மணியின் கண்களிலே நீர் துளிர்ந்தது. மெதுவாக கண்ணீரை துடைத்து கொண்டாள். ஐயோ சங்கர், உன்னை கெஞ்சுகிறேன். யாருக்கும் நீ சொன்னதென்று சொல்லவில்லை. நான் உன்மேல் வைத்த நம்பிக்கைக்காவது சொல்லேன். நீயுமா என்னை வஞ்சிக்கிறாய்? சரி, நான் என்னத்தை சொல்வது? என் பாட்டு, என் உயிர் கவி, உண்மை கவி, அதுதான் பிழைத்து போய் விட்டது. வேறொன்றுமில்லை. இதுதானா பிரம்மாதம்? இதுவா பெரிய விபரீதம் விளைவிப்பது? அடடா, நீங்கள் என்ன அறிவீர்கள்? நான் உங்கள் கல்யாணத்திற்கு பாடித்தந்த கவி எங்கே? அந்த கைக்குட்டையில் வைத்து இருவருக்கும் தந்தேனே, அதுதான் சுத்த பொய்யாகிவிட்டது. அதை இங்கே கொண்டு வாருங்கள். ருக்மணிக்கு எல்லாம் பெரிய மர்மமாயிருந்தது. கவி பிழையாம், அது விபரீதமாம். இதென்ன? அவளும் உள்ளே போய் கைக்குட்டையை எடுத்து சங்கர் கையில் கொடுத்து விட்டாள். அவன் தலையை குனிந்து கொண்டு சொல்லலானான். இதோ பார், இதில் உங்களையும் கணபதியையும் வைத்து பாடி உயிர் கொடுத்து விட்டேன். ஆனால் இது இன்னொரு பெண் மேல் ஆகும் என்று எப்படி அறிவேன்?
பொய்க்கவிதான். ருக்மணி வெறி பிடித்தது. என்ன சங்கர், இன்னொருத்தியா? மனம் வெடித்து விடும் போலிருந்தது. முகம் வியர்க்கத் தொடங்கியது. அவள் தொண்டை அடைத்து விட்டது. யார் அது, அந்த காதகி? யார்? சொல்லு சங்கர், சொல்லு. அவளா? இந்த விஷம் உங்களுக்கு தீட்டியது கணபதியின் புதிய நண்பன். மறந்து விட்டேன், புதிய உண்மை நண்பன் அவன் சோதரிதான். பல்லை நெரு நெரு என்று கடித்தாள். கண்கள் சிவந்தன. நெஞ்சு அடித்து கொண்டது. கைகள் பிசைந்தாள். இதை சொல்லாமலா என்னை கொல்ல பார்த்தாய்? எல்லாம் சரிதான். இப்பொழுது நான் தான் துரோகியானேன். நீங்கள் தான் சொன்னேன் என்பீர்கள். பிறகு என்ன ஆகும் தெரியுமா? அதெல்லாம் ஆகாது. நீ போப்பா சங்கர். கதவை இறுக்கி தாளிட்டாள் ருக்மணி. கண்களை இறுக்கி மூடினாள். விம்மி விம்மி அழலானாள். நெருப்பிலிட்ட புழுவை போல் துடித்தாள். கண்ணீர் முத்து முத்தாக உதிர்ந்தது. கூந்தல் குலைந்தது. மனவேதனையை எங்கள் கூற முடியாது. சங்கர் திருப்தியோடு வீட்டுக்கு போய்க் கொண்டிருந்தான். சங்கர் உண்மையிலேயே வஞ்சகமற்ற குணசீலன்தான். அவன் அபலை மனதில், நிலையற்ற மனதில் பொறாமை மூண்டு விட்டது. பொருள் பற்றியோ அல்லது ராட்சியம் பற்றியோ வந்த பொறாமை அல்ல. அது கணபதியின் அன்பை தான் நன்றி எவரும் பெறக்கூடாது என்ற பொறாமை. அது கணபதியும் புதிய நண்பனும் உயிர் தோழராகி விடுவார்களோ, கணபதி என்னை கைவிடுவானுமோ என்ற பயத்தில் விளைந்த பொறாமை அது. கணபதியின் புதிய நண்பனை பற்றி ஒன்று கூற வேண்டும். வஞ்சகமற்ற உண்மையான நல்லொழுக்கமுள்ள தூய மனிதன் அவன். உலகத்தார் அவன் மேல் பொறாமை கொண்டு எதை பேசினாலும் உண்மையில் அப்பழுக்கற்ற வெளி வேஷமில்லாத தூய ஒழுக்கம் படைத்தவன் அந்த நண்பன். உள்ளத்தை கவரும் கவித்துவ சக்தியும் விவேகமும் விடங்களும் ரசமான பேச்சுக்களும் இந்த மனிதனுக்கு இல்லை. அவன் சாந்தன், உண்மை மனிதன், சுந்தரன். சுந்தரனை ஒரு உயிர் தோழனாகவும் வாழ்க்கைக்கு வழிகாட்டியான குருவாகவும் மதித்து வந்தான். ஆனால் ஊரில் உள்ளவர்கள் அவன் ஒரு கெட்டவன், மூடன் என்றே கருதினார்கள். நாம் சங்கரையும் பின்தொடர்ந்து போனால் அவன் நேரே வீட்டிற்கு போகவில்லை. அந்த புண்ணிய ஆத்மாவின் வீட்டுக்குள்ளே புகுந்தான். அப்பொழுது சுந்தரன் மேசைக்கு அப்புறத்தே சாய்வு நாட்காலியில் ஹரிஜன சேவை என்ற பத்திரிகையை கவனமாக படித்து கொண்டிருந்தான். ஓ சுந்தரம்! ஆம், வாருங்கள், இதோ இதில் உட்காருங்கள். இல்லை, இப்படி உட்காருகிறேன் என்று மேசைக்கு கிட்ட இருந்த கதிரையில் உட்கார்ந்து கொண்டான். மேசையில் எத்தனையோ பெரிய பெரிய புத்தகங்கள் அடுக்கி இருந்தன. பக்கத்திலே ஒரு பகவத்கீதை திறந்திருந்தது. சங்கர், எது விசேஷம்? அநேக நாட்களாக காணவில்லையே. இல்லை, ஒருவரிடமாக வேறு இடத்திற்கு போயிருந்தேன், அதுதான். சரிதான், ஏதோ அலுவலாக வந்தீர்களோ? இல்லை, கணபதியை காண வேண்டும், இங்கே இருப்பான் என்று சொன்னார்கள். அவன் இருக்கிறானா என்று பார்க்க வந்தேன். அவன் இல்லை போலிருக்கிறது. அவன் பள்ளிக்கூடத்திலே இருப்பான், பின்னேரம் வந்து விடுவான். கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தால் நல்லது, தாகமாயிருக்கு. ஆஹா, கொண்டு வருகிறேன். இது அர்த்தமற்ற செய்கை, ஆனால் எவ்வளவோ வஞ்சகமும் சூழ்ச்சியும் நிறைந்தது. சங்கருடைய கற்பனை உள்ளத்தில் சூழ்ச்சி வளரத் தொடங்கியது. தண்ணீர் கொண்டு வந்தபின் வாங்கி குடித்துவிட்டு போய்விட்டான். ஆனால் கிருஷ்ண பரமாத்மா ஒரு தரம் சிரித்திருப்பார். ஏனென்றால் விரித்திருந்த கீதைக்குள் ஒரு விஷப்பாம்பு செருகப்பட்டது. மர்மமான இரவு கடந்து மனோகரமான காலை வேளை. சூரியன் மெல்ல மெல்ல உச்சிக்கு வந்து கொண்டிருந்தான். கீழ் வகுப்பிற்குள் கணபதி உட்கார்ந்து கொண்டு ஏதோ யோசித்து கொண்டிருந்தான். அருவருப்பு, துன்பம், சிடுசிடுப்பு எல்லாம் கலந்திருந்தது முகத்திலே. வகுப்பிலே பெரியவன் ஒருவன் சொல்கிறான், ஏது உபாத்தியாயர் இன்றைக்கு இப்படி அடிக்கிறார்? ஏதோ வீட்டில கோளாறு நடந்து விட்டதோ? இதற்கிடையில் வகுப்பிற்குள் சங்கருடைய மருமகன் நுழைந்தான். தன் கையில் இருந்த கடிதத்தை கணபதிக்கு நீட்டினான். கணபதியின் மனம் சல்லென்று கடிதத்தை பிடித்து படிக்கலானான். பிரிய நண்பனுக்கு, நீ என்மேல் என்ன பழியை சுமத்தினாலும் நான் எங்கே போவது?
நீ என்னை எப்படியாவது வெறுத்துக்கொள், என்மேல் இல்லாத பழியை சுமத்திவிடு. நான் அதற்கு யாதும் பரிகாரம் தேட முடியாது. ஆனால் உனக்கு வரும் துன்பத்தை பற்றித்தான் சொல்லிவிடுகிறேன். நீ உன் புதிய நண்பனை ஏதோ தெய்வம் என்று கொண்டாடுகிறாய். ஆனால் என் கழுத்துக்கு சுருக்கு போடும் கபடமான கொலையாளி அவன். நீ அந்த பாம்பை முத்தமிடத் துணிந்து விட்டாய். ஏன் ஏன் நான் சொற்களால் வீசி விரிக்க வேண்டும்? என் அன்பு குகந்த ருக்மணியை தன் காமத்திற்கு இரையாக்க பார்க்கிறான் சுந்தரன். யான் என்ன சொல்வேன்? அதற்காகவே உன்னை சிநேகித்திருக்கிறான், அறிந்து கொள். இங்ஙனம் உனது பிரிய நண்பன் சங்கர். உடனே கணபதிக்கு முகம் கருத்தது. கணபதி தான் எதையோ கண்டுபிடித்து விட்டது போல் எழுந்தான். அவன் மனதில் ஆத்திரமும் ஆவேசமும் அருவருப்பும் ஒருங்கே எழுந்தன. கைகளை பிசைந்து கொண்டான். ஓஹோ, இந்த வஞ்சகனில் நான் இவ்வளவு ஏமாற்றமடைந்து விட்டேன். அவன் எத்தனை ஆசாடபூதித்தனங்களை வைத்திருக்கிறான். ஜபம், தபம், கரிஜன சேவை, நல்லொழுக்கம் இவற்றை பற்றி எப்படி சொல்லுவான்? என்ன மாதிரியான சாதுவாயிருப்பான்? கொக்கு போல் கண்ணை மூடிக்கொண்டு என்னை மயக்கி விட்டான். காம பிசாசு, வஞ்சகன், துரோகி. என்னுடைய மனையிலா புகுந்தான்? ஐயோ கடவுளே, இனி யாரை நம்புவது? இனி எந்த மனிதனை நம்புவது? பல்லை நரநிறவென்று கடித்தான். ஆத்திரம் மேலிட்டது. கண்களில் கோப அக்கினி பொங்கி எழுந்தது. கால் கைகள் பதறத் தொடங்கின. நேற்று அந்த காதலை கூட துரோகம் செய்து விட்டாள். பெண்ணென்று வீட்டிலே அக்கினியை வைத்து விட்டேன். அவளுடைய தொண்டையை பிடித்து என் கையால் திருகி விடுகிறேன். என்மேல் நேற்று அவள் கொண்ட வெறுப்பிற்கு காரணம் இதுதான். எத்தனை ஜாலம் செய்தாள்! வரட்டுமென்று ஆவேசத்தோடு மேசை மீது குத்தினான். வகுப்பிலே சத்தமடங்கி மௌனம் நிலவத் தொடங்கியது. பிள்ளைகள் ஆவேசமாக கணபதியின் முகத்தை பார்த்தார்கள். அப்பொழுதுதான் கணபதிக்கு நிலைமை தெரிந்தது. வஞ்சக உலகம், சே, கெட்ட உலகம், யாரை நம்புவது? இந்த இரு விஷப்பாம்புகளையும் என் கையால் கொன்று விடுகிறேன். அன்றைக்கு கணபதி திடீரென்று அரைவாசியிலேயே வகுப்பை விட்டு போய்விட்டான். உண்மையிலே கணபதிக்கு அந்த புண்ணிய ஆத்மா மீது ஆவேசமும் அவநம்பிக்கையும் வந்திராது. அவனை இவ்வளவு கொடியவனாக எண்ணி இருக்க மாட்டான். ஆனால் நேற்று ருக்மணியின் மனநிலைமைதான் கணபதியை இப்படியாக்கிவிட்டது. அவள் கணபதியோடு யாதும் பேசவே இல்லை. பள்ளிக்கூடத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்திருப்பவன் அன்றைக்கு படுத்து கொண்டாள். அவன் பேச்சு ஒவ்வொன்றுக்கும் சீறி சினந்தாள். ஆனால் ஒரு வார்த்தையாவது நாவெடுத்து பேசவில்லை. சங்கரின் பேச்சில் வைத்த நம்பிக்கை அப்படியாக்கிவிட்டது. அவள் நிலைமையும் இவன் கடிதமும் ஆணி அறைந்தது போல் ருசுவாகி விட்டன. ஆனால் பள்ளிக்கூடத்திலிருந்து வெளிப்பட்ட கணபதிக்கு கடக்க சிறிது ஆத்திரம் அடங்கிற்று. எப்படி என்றாலும் திடீரென்று சுந்தரனை, அவன் குணசீலத்தை இவ்வளவு குரூரமாய் எப்படி மாற்றுவது? ஐயோ, அவன் புண்ணியசீலன், அவன் ஒழுக்கம் காருண்யம் எப்படிப்பட்டது! எப்படியானாலும் ஒரு காலம் இப்படி இருக்காது என்று எண்ணிக்கொண்டு இவன் வீட்டை நோக்கி நடக்கலானான். நேரம் 12 மணி அடித்து விட்டது. அப்பொழுதுதான் சுந்தரம் உள்ளே சாப்பிட்டு கொண்டிருந்தான். சுந்தரம், சுந்தரம் என்று கூப்பிட்டான். இருந்து கொள், 5 நிமிடத்தில் வந்து விடுகிறேன் என்று பதில் வந்தது. மேசைக்கு அருகில் உட்கார்ந்து யோசிக்கலானான். யோசித்து கொண்டிருந்தவன் தற்செயலாக கீதையின் மேல் மட்டையை திறந்தவுடன் திடுக்கிட்டு போனான். ஐயோ, அந்த விஷப்பாம்பு தலையை நீட்டிக்கொண்டிருந்தது. கணபதியின் மூளை அப்படியே ஒரு தரம் சுழன்றது. கணபதிக்கு வியர்த்தது. அவன் கண்டது என்ன? அவன் கண்ட பாம்பு என்ன? அந்த பாலும் கைக்குட்டைதான். சங்கர் ருக்மணியிடம் பெற்றுக்கொண்டு வந்தானல்லவா? தாகத்துக்கு நீர் கொண்டு வரும்படி கேட்டானல்லவா? அது அப்பொழுது செய்தது ஒரு அர்த்தமற்ற செய்கை. ஆனால் இப்பொழுது அது ஒரு பெரிய சூழ்ச்சியாகிவிட்டது. தண்ணீர் கொண்டு வருவதற்கிடையிலே கைக்குட்டியை கீதைக்குள் வைத்து விட்டான் சங்கர். பகவான் சிரித்ததும் அதற்காகத்தான். கணபதி உடனே எழுந்தான்.
சர்ரென்று வெளியே போய்விட்டான். அவன் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணினான். மயிரை பிய்த்து கொண்டான். பசியும் மனோவேதனையும் ஆத்திரமும் ஆவேசமும் அவன் வசீகரம் முகத்தை கோரமாக்கிவிட்டன. உதடுகளை கடித்தான். எங்கள் இரகசியமான கைக்குட்டை இது சுந்தரன் கையில் எப்படி வந்தது? ஆமாம், ருக்மணியிடம் காதல் பரிசாக பெற்றாயா காதகா? அவனுடைய கழுத்தையும் அந்த பெண் பேயினுடைய கழுத்தையும் இந்த கையினால் நெரித்து சாராக பிழிந்து தரையோடு அரைத்து சாம்பலாக்குகிறேன். பற்களை கடித்தான். கொலை 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 என்று கத்தினான். நல்ல வேளையாக அது சனநடமாட்டம் இல்லாத பிள்ளையார் கோவிலடி. அதே சமயத்தில் வீட்டில் ருக்மணி விம்மி விம்மி அழலானாள். ஆடவர்கள் என்றால் இப்படித்தானே, உன்னையன்றி தொடேன் என்று சத்தியம் செய்தார். சுந்தரம் என்ற அந்த கொடியவனா இப்படி செய்தான்? அவனை என் காதலுக்கு வாள் வீசினான். இனி ஏன் நாம் உலகில் இருக்க வேண்டும்? கசக்கின மலர் போல் என்னை எறிந்து விட்டார். இனி தற்கொலை செய்து கொள்ள வேண்டியதுதான். ஐயோ பகவானே, நான் ஏன் இப்புவியில் இருக்கிறேன்? படுக்கையில் விழுந்தாள். நேற்று முழுவதும் ஆகாரமே இல்லை. கண்களை மூடி தேம்பி தேம்பி அழுதாள். அன்றைக்கு இரவாகியும் கணபதி வீட்டுக்கு வரவே இல்லை. 10-11 அடித்து விட்டது. ருக்மணி ஒரே களைப்பு. அதனால் கண்களை மூடி நல்ல உறக்கத்தில் இருந்தாள். நல்ல இருள் மூடியிருந்தது. உலகத்தை வானத்திலே ஒரு நட்சத்திரம் கூட இல்லை. தெருவிலே சனநடமாட்டம் ஒடுங்கிவிட்டது. ஓர் உருவம் ருக்மணியின் வீட்டை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தது. வந்தது யார்? கணபதிதான். கோர பிசாசு ரூபம். கண்களில் பொறி. தன் படுக்கையின் கீழ் வைத்திருந்த கத்தியை எடுத்தான். ருக்மணியின் தலைமாட்டில் ஒரு மங்கலான வெளிச்சம் எரிந்து கொண்டிருந்தது. அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். முகம் சாந்தத்தின் சாயை எப்படியே பிரதிபலித்து கொண்டிருந்தது. அவள் ஏங்கும் மனதிற்கு சாந்தமளித்தது என்ன? அவள் கண்ட கனவு. தானும் கணபதியும் பிறையின் மேல் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கணபதி பிறையை தொட்டு சொல்லுகிறான், என் கண்ணே, யார் எதை சொன்னாலும் ஜான் உன்னையன்றி ஒருவரை தொடவும் இல்லை. ஏன் வீண் சந்தேகம் கொள்கிறாய்? ஆஹா, எங்கே என்னை பாருங்கள், உண்மையாகவா என்று கேட்கிறாள் ருக்கு. கணபதி யோசைப்படாமல் கத்தியை கழுத்துக்கு நேராக ஊங்கினான். மங்கள் வெளிச்சத்திலே வாள் மின்னிட்டு. எத்தனை தரம் கட்டி ஆலிங்கனம் செய்த கை அதே கழுத்திற்கு நேரே கத்தியை ஓங்கிட்டு. கத்தி கழுத்தில் பாயப்போகிறது. அவள் சாந்தமான உதடுகளிலே ஒரு நகை தோன்றியது. அது என்ன பிறை? மேலிருந்து கொண்டு கணபதி அவளுக்கு 2 எண்ணங்கள் நீந்துவதை காட்டுகிறாள். அதுதான் அந்த நகை. ஐயோ, என்ன சாந்தமான முகம்! குற்றமுள்ள நெஞ்சு இதுவா? என்னை கண்டு மலரும் தாமரையல்லவா? அவளையா கொலை செய்ய எண்ணினோம்? சி, ஐயோ, அந்த முகத்தில் என்ன குறுநகை தோன்றுகிறது! இந்த கத்தியின் வீச்சு குற்றமற்ற குறுநகை தண்டனையா? அந்தோ! 2 அடிகள் பின்வாங்கினான் கணபதி. என் பச்சை கிளியையா கொல்ல எண்ணினோம்? பின்னும் பின்வாங்கினான். அப்படியானால் இவள் அந்த கைக்குட்டை அவனிடம் கொடுப்பானேன்? இவளை விடுவதா? இவளுக்கு காருண்யமா? ஒரே குத்து கத்தியை ஓங்கினான். அவள் உதடுகளில் நகை இன்றும் மறையவில்லை. அவன் மனம் பிறகும் பின்வாங்கியது. அறையை விட்டு வெளியே வந்தான். அவள் என்ன செய்வாய் பேதை? அந்த வஞ்சகனல்லவோ ஏழை சிறுமியை ஏமாற்றினான். அவனையல்லவோ இந்த கத்தியால் பழி வாங்க வேண்டும். ஒரே ஓட்டமாக ஓடினான். வெறி பிடித்தவன் போல ஓடினான். அற்புதம், அற்புதம். சொல்ல வார்த்தைகள் இல்லை. கவிதாயினி, ஆர்ஜி தயாளினி சிவநாதன் எங்கள் அறிவிப்பாளர், கனேடிய தமிழ் காற்றின் அறிவிப்பாளர், தாயகத்திலிருந்து அற்புதமாக அதற்கு இந்த கதைக்கு குரல் கொடுத்திருந்தார். இந்த கதை என்றது கிட்டத்தட்ட 41வது ஆண்டென்றால் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் பிறக்கவில்லை அல்ல, நான் பிறக்கவில்லை. இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இப்படியெல்லாம் பல கதைகளை எழுதியிருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் எழுதுவதெல்லாம் கதையா என்று சிந்திக்க தோன்றுகின்றது. அற்புதமான கதையை நகர்த்தி இருக்கின்றார்.
அதுவும் இளசேகரியில் வந்த அந்த கதையை எடுத்து குரல் கொடுத்து எங்கள் கலையத்தில் இப்போது அதை தந்ததுக்கு நன்றி அன்பு சகோதரி தயாளினி சிவநாதன். மற்றும் இந்த கதையை கேட்கின்ற போது எனக்கு உண்மையிலே எனது நண்பரின் ஒருவரின் ஞாபகம் வருகின்றது. இதே போல் தான் அவருக்கு இப்போது கனடாவில் நடந்தது. அவர் அதை சொல்லி கவலைப்பட்டார். ஏனென்றால் இந்த நண்பர்கள் விளையாடும் விளையாட்டு நட்பு என்பது அது ஒரு அன்பு. அந்த நட்பு யாரும் பழகி கொள்ளலாம். இதில் போட்டி பொறாமை என்பது தேவையில்லாத ஒன்று. உன்னை விட்டு சென்று விடுவான் என்றால் நீ சரியாக அங்கே நடக்கவில்லை, நீ உண்மையாக நடக்கவில்லை என்பது தான் உண்மை. ஒவ்வொருத்தரும் உண்மையாக நட்பாக இருக்கட்டும், வீட்டில் அன்பாக இருக்கட்டும், அதாவது வீட்டில் உள்ள உறவுகளோடு, மனைவி, கணவன், பிள்ளைகள், இல்லை யாரோடும் சகோதரர்கள், யாரோடும் உண்மையான அன்போடு நீங்கள் எப்போதும் பழகின்ற போது நீங்கள் நிச்சயமாக பயப்பட தேவையில்லை. அந்த அன்பு நிச்சயமாக உங்களை விட்டு எப்போதும் வெளியிலே செல்லாது நிச்சயமாக. ஏனென்றால் அன்பு என்பது எப்போதும் வெற்றிகரம். உலகத்திலேயே எல்லோருமையும் சிலரை கேட்டால் பணம் தான் முக்கியம் என்றுவார்கள். ஆனால் என்னை கேட்டால் அன்பு ஒன்று இருந்தால் போதும், பணம் தேவை இல்லை என்று நான் சொல்லவில்லை. இல்லை என்றால் வாழ்க்கை நகர முடியாது. அதற்காக பணம்தான் முக்கியம் என்பது அடிமுட்டாள்தனம். நிச்சயமாக அன்பால் எதையும் சாதிக்க முடியும். எனது நண்பர் சொல்லி கவலைப்பட்டது ஒன்று என்னவென்றால், தனது நண்பர் ஒருவர் அந்த நண்பரின் நண்பர் நல்லாக எழுதக்கூடியவர், பேசக்கூடியவர், கதைக்கக்கூடியவர். எனது நண்பரை விட, அதாவது நண்பர் சொன்னது, அவருடைய நண்பரை விட அந்த நண்பருக்கு திறமை அதிகம். அதனால் இந்த நண்பர் இருவர்களும் பேசுவதை எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்பதற்கு இந்த கதையில் வருகின்றது போல் இல்லாது பொல்லாதை சொல்லி எனது நண்பரை கூடாதவராக உலகத்திற்கு காட்ட முயற்சித்தார். ஏனென்றால் ஒருவர் தனக்கு மட்டும்தான் எல்லோரும் சொந்தமாக வேண்டும், மற்றவர்கள் நட்பாக இருக்கக்கூடாது என்ற கபட நரித்தனம். இந்த கபடம் ஆடுவதை கண்டுவிட்டால் நிச்சயமாக பிறகு வெறுத்து விடுவார்கள் எல்லா நட்புகளையும். என்றால் இப்போதும் சொல்லுகின்றேன், உண்மையான அன்பாக நீங்கள் பழகுவீர்களா என்றால் எப்போதுமே அந்த அன்பு உங்களிடம் நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் அன்பு சரியாக நீங்கள் நடப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த பயம் தேவையில்லை யாருக்குமே. இந்த கதையில் அற்புதமாக நகர்த்தி கதை எழுதியிருக்கிறார் ஆனந்தன் அவர்கள் அந்த நாளையிலேயே. அது இப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றது. தயவு செய்து அன்பு மட்டும்தான் உண்மை என்பதை இடையில் நின்று மற்றவர்களை குழப்பாமல் செல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் விலகி செல்லுங்கள். ஆனால் அந்த அன்பிலேயே கீறல் விழுந்து விட்டால், கிட்டத்தட்ட இது பழைய உதாரணம் தான், கண்ணாடி போல்தான். கண்ணாடி விழுந்து உடைந்து விட்டது, சரி பெருசாக உடையவில்லையே என்று நாங்கள் நினைத்து அதை ஒட்டிவிட்டு நாங்கள் முகத்தை கண்ணாடி முன்னால் வைத்துவிட்டு பார்த்தோம்னால் அந்த ஒட்டிலே உள்ள வெடிப்பு எப்போதுமே அது தெரியும், அது போகாது. அதுபோல் தான் நீங்கள் பாவிக்கின்ற ஒவ்வொரு சொற்களும் அடுத்தவரை பேசுகின்ற போது சிந்தித்து பேசாமல் விட்டால் அது உங்களை எப்போதுமே பாதித்து கொண்டே இருக்கும். உண்மையான அன்பு மீண்டும் வராது. அன்பு என்பது ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அன்பு. அந்த அன்பு நிச்சயமாக மீண்டும் எப்போதுமே வராது என்பது மறக்க முடியாத உண்மை. ஆகவே எல்லோருமே அன்பாக எப்போதுமே அடுத்தவர் வாழ்க்கையில் விளையாடாமல், இடையில் நின்று பிரிக்காமல் நாமாக வாழுவோம். அற்புதமான கதையை தந்த இந்த எழுத்தாளர் ஆனந்தன் அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அதற்கு குரல் தந்தவர் எங்கள் அறிவிப்பாளர் தயாளினி சிவநாதன், கவிதாயினி ஆர்ஜி அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு இப்போது உங்களிடம் விடைபெறுகின்றேன். நம்பிக்கைதானே வாழ்க்கை. இப்போது விடைபெற்று மீண்டும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இது ஆர்ஜிஆர் மோகன். போலும் நடக்குதடா, இல்லாத மழை பவனை விட்டிடவே துடிக்குதடா. கொல்லாத உலகமடா, கொல்லாத உலகமடா, இல்லாத வாழ்வினிலே நிதம் ஒன்று தேடுதடா. சொல்லாத அம்பாலே சொப்போரும் நடக்குதடா, இல்லாத மழை பவனை
இல்லாதவன் வார்த்தையை எவருமே மதிக்கலடா. நல்லவனாய் நடிப்பவனை நாடும் இன்று நம்புதடா. மெல் பேசி காரியங்கள் வெற்றி நாடை போடுதடா. உல்லாசம் என்று நம்பி உழைப்பெல்லாம் கரையுதடா. இல்லாதவன் வார்த்தையை எவருமே மதிக்கலடா. நல்லவனாய் நடிப்பவனை நாடும் இன்று நம்புதடா. மெல் பேசி காரியங்கள் வெற்றி நாடை போடுதடா. உல்லாசம் என்று நம்பி உழைப்பெல்லாம் கரையுதடா. பொல்லாத உலகமடா, பொல்லாத உலகமடா, நில்லாத வாழ்வினிலே நிதம் ஒன்று தேடுதடா. சொல்லாத அன்பாலே சொப்போரும் நடக்குதடா. இல்லாத வளைப்பவனை விட்டிடவே துடிக்குதடா. செல்லா தாட்சணவே சில பேரை ஒதுக்குதடா. சில்லறையை விட்டெறிந்து காரியங்கள் முடியுதடா. தொல்லைகள் கொடுப்போரே தோல்வியை காண்பரடா. கல்லாத மனிதர் என்று கைதுதான் வைக்குமடா. செல்லா காட்சணவே சில பேரை ஒதுக்குதடா. சில்லறையை விட்டெறிந்து காரியங்கள் முடியுதடா. தொல்லைகள் கொடுப்போரே தோல்வியை காண்பரடா. கல்லாத மனிதர் என்று கைதுதான் வைக்குமடா. பொல்லாத உலகமடா, பொல்லாத உலகமடா, பொல்லாத உலகமடா, இல்லாத வாழ்வினிலே நிதம் ஒன்று தேடுதடா. சொல்லாத அன்பாலே சொப்போரும் நடக்குதடா. இல்லாத வளைப்பவனை விட்டிடவே துடிக்குதடா. பொல்லாத உலகமடா, பொல்லாத உலகமடா, இல்லாத வாழ்வினிலே நிதம் ஒன்று இப்போது ஒலிக்கு ஒரு பாடல் கனேடிய தமிழ் காற்றின் தயாரிப்பு ரொம்பவுமே பெருமையாக இருக்கின்றது. நாங்கள் பல பாடல்களை இங்கே தயாரித்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட எங்களது கனேடிய தமிழ் யூடியூப் சேனலுக்குள் சென்று பார்த்தீர்களானால் கிட்டத்தட்ட இப்போது 80 பாடல்கள் எங்கள் தயாரிப்பு. கேட்டு பாருங்கள், ஆதரவை தாருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று.